Hello guys, welcome to Surupoli YouTube channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வந்து முடிச்சுப்பா. பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கண்டக்ஷன் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கண்டக்ஷன்னா என்ன? கண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரே மீடியமுக்குள்ளே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் டு சாலிட், லிக்விட் டு லிக்விட், கேஸ் டு கேஸ், அந்த மாதிரி ஒரே மீடியமுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் நம்ம வந்து கண்டக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பீடெக்லாம் படிச்சிருப்போம் சம்ஸு, இந்த ஸ்டீலு, காப்பர், பிராஸு இது எல்லாமே கம்பைன் பண்ணி இங்கே ஒரு ஹீட் கொடுத்தா இங்கே எவ்வளோ ரெசிஸ்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இது சொல்கிறேன். இப்போ ஒரு வெசலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணுறோம் அப்படின்றது இது என்ன ப்ராசஸ்ன்ற மாதிரி கேட்பாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன ப்ராசஸ் சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாலிட்லேருந்து அதுக்கப்புறம் லிக்விட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? அது வந்து கன்வெக்ஷன். அதுக்கப்புறமா அந்த லிக்விட் என்ன ஆகுதுன்னா அது டென்சிட்டி மாறுறதுனால ஒரு ஹீட் நடக்குதா? கரெக்டாக? ஒரு லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் மாறுது, அப்போ டென்சிட்டியும் மாறுது. ஸோ இப்போ இங்கே வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்குது, ஏன்னா ஒரே மீடியம். சரிங்களா? இது கண்டக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது டென்சிட்டி டிஃபர் ஆகிறதுனால இது என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட டேரெக்டாக கேட்டாங்க. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நடத்தப்போம் ஃபுல்லாக. ஸோ இப்போ கண்டக்ஷன் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதில் இருந்தே பார்த்துக்கணும். இப்போ ஒரு ராட் இருக்குது. ஒரு ராடை வந்து நான் ஒரு பக்கம் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஹீட் வந்து இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பக்கமும் ஹீட் ஆகும். கரெக்டாக? இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கலாம்னா, நீங்கள் ஏன்னாச்சும் குழம்பு வைக்கும் போது கூட கரண்டியில் பார்த்துக்கலாம். கரண்டி கீழே தான் இருக்கும், பட் ஆனால் கைப்பிடி வந்து ஹீட் ஆகும். சரிங்களா? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான். எப்படி கண்டக்ஷன் நடக்குது அந்த கரண்டிக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வெறும் லாட்டிஸ் வைப்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது மட்டும் தான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக தான், அது 2 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு பாயிண்டில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து லாட்டிஸ் வைப்ரேஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதையே ரெசிஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது மாலிகுலர் மூவ்மெண்ட்டோடைய ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதையும் ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஆட்டம் மூலியமாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ லேசர் லைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், லேசரோட அப்ளிகேஷன் எல்லாமே ஆட்டம் மூலியமாக தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அதையும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலியமாக நடக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நம்ம படிச்சிருப்போம்ல கண்டக்ஷன், இன்சுலேட்டரு, அதை கண்டக்டர் மெட்டீரியல், இன்சுலேட்டரு, செமிகண்டக்டர்ஸு, அதை பற்றின்றது வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தென் கொஸ்டின்ஸ் வேறு அந்த மாதிரிலாம் 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னா இது மாதிரி கேட்டிருக்காங்க. மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் லோவர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி எலக்ட்ரான் இஸ் கால்டு வாட்ன்ற மாதிரி கேட்பாங்க. அது பேர் வந்து எலக்ட்ரான் ட்ரிஃப்ட். சரிங்களா? ஸோ எலக்ட்ரான் வித் வெலாசிட்டி இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இது ஒரு 1 மார்க்கு கேட்டிருக்காங்க, இது ஒரு 1 மார்க்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் இது கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஒன்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த கண்டக்ஷன் பற்றி யார் இதை நல்லா சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 இயர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பார். திஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை 4 இயர் அண்ட் இட்ஸ் கால்ட் த 4 இயர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா, the electron which move from low energy to ஓகே, இதெல்லாம் ஓகே. சரி, அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது கூட கேட்டிருக்காங்க. என்னன்னா கண்டக்ஷன் வந்து நீங்கள் நேக்கட் ஐயில் பார்க்கவே முடியாது. அதே சமயம் கன்வெக்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கண்டக்ஷன் ஃபீல் தான் போட முடியும், ஹீட் இருக்குது அப்படின்ட்டு. கன்வெக்ஷன் என்னென்னா நீங்கள் ஒரு தட்டில் சாதம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபேன் போடும்போது அது ஆவி பறக்கும்ல, இல்லை காஃபி குடிக்கும் போது பறக்கும்ல. ஸோ அதுதான் ஒரு கன்வெக்ஷன். ஸோ அதை வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், இது வந்து பார்க்க முடியாது. இதை கூட கேட்டு வச்சுக்கிறாங்க. இவர் வந்து சரி இங்கே திருப்பியும் வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டக்ஷனை பற்றி டீட்டெயிலாக சொன்னவர் இவர் தான், 4 இயர். ஸோ அவர் வந்து எப்படி சொன்னார்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டல் வே வந்து சொன்னார். நியூமரிக்கல் வே, டெரிவேஷன் பார்ட்டோட எக்ஸ்பெரிமெண்டல் வேவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பார். எப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் அசம்ஷன் இதில் சொல்லியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்டு தானே அது? ஸோ அது ஒன்று, சர்ஃபேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த ஹீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு திக்னஸ். ஸோ இங்கே ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஒரு திக்னஸை தாண்டி தானே போவோம், அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. இப்போ அந்த ஒரு தூரம் இருக்குது, அது டிஎக்ஸ்ன்றதுனால எல்ன்றதுனால லென்த்துன்னு போட்டுறதுங்க திக்னஸ்.
சரிங்களா? இப்போ இங்கேருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கரண்ட்டு கூட எடுத்துக்கோங்க. போக 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 நடுவில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கம்மியாகிட்டே போகணும். அதே மாதிரி தான் ஹீட் இங்கே கொடுத்துட்டு இங்கே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாகும்ல, இங்கே ஒரு திக்னஸ் இருக்கும்ல, அதை தான் இங்கே டினோட் பண்ணுறாங்க. ஸோ Q ஹீட் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஏஎஸ்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறமா dt by dxன்றது தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. தெர்மல் கண்டக்டிவிட்டி நான் கீழே சொல்கிறேன் என்னென்னது அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ Q equal to minus K AS dou T by dou X. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி வந்துச்சுன்றது மட்டும் சொல்லியிருக்கிறேன் நான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஏன் நெகட்டிவ் போட்டிருக்கேன், கேனா என்ன, ஏஎஸ்னா என்ன, ஏஎஸ்னா என்னன்னு தெரியும், dou T by dou Xனா என்னன்னு தெரியும். அப்போ கேனா கண்டக்டிவிட்டி, கரெக்டாக? இப்போ நெகட்டிவ் ஏன் போட்டிருக்கேன்னா ஹீட் வந்து என்ன ஆகுது, இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர், கரெக்டுனா? அப்போ dou T by dou Xனா வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி தான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டிஸா ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? இப்போ நிறைய பேர் டெஃபினேஷனோட சொல்லுங்கன்னு கேட்டாங்க. சரி, அதனால சொல்கிறேன். The thermal conductivity is defined as a amount of heat conducted per meter thickness for per Kelvin temperature rise in temperature. இது சொன்னால் புரியுதா? புரியல. அதனால தான் நான் எல்லாத்தையும் தமிழில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் 1 மீட்டர் திக்னஸில் எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ண முடியுமோ அதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி, சரிங்களா? ஓகே, இது தெர்மல் கண்டக்டிவிட்டி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுதான் சொல்லிடுவோம். கண்டக்ஷன் மெட்டீரியல் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பை வைப்ரேஷனல் எனர்ஜி அந்த லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர், அது முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன நீங்கள் கண்டுக்கணும், ஒரு அசம்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன அசம்ஷன் அப்படின்னா, அசம்ஷன் ஹீட் கண்டக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டெம்பரேச்சர் டஸ் நாட் வேரி வித் டைம். இதை நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லிட்டு வந்துருமா, ஸ்டெடி ஸ்டேட்டில் டெம்பரேச்சர் டஸ் நாட் வேரி வித் டைம் dou T by dou 0 அது ஒன்றும். அதுக்கப்புறம் நோ இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் அப்படின்றதும். அதுக்கப்புறமா என்னென்ன இருக்குன்னா த ஹீட் ஃப்ளோ இஸ் யூனி டைரக்ஷனல். அதை நான் இங்கே எழுதலை, நான் சொல்கிற கேட்டுக்கோங்க. தென் the temperature gradient is constant and the temperature profile is linear. எஃப்எம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வெலாசிட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி கிரேடியன்ட் வெலாசிட்டி அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தேர் இஸ் நோ இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன், அது முன்னாடி பாயிண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். இது ரெண்டுத்தையும் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் 2 பாயிண்ட் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்ஷன்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு டெம்பரேச்சர், ஒரு கெல்வின் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் 1 மீட்டர் திக்னஸில் எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ண முடியுமோ அதுதான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரி, அப்போது என்ன இது அப்ளிகேஷனில் இங்கே எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே அந்த ஏசி டு இந்த ஏசியில் நான் சொல்கிறேன், ஓகே என்ன விண்டோ ஏசியில் ஸ்ப்ளிட் ஏசி, அதெல்லாம் அந்த அவுட்டோர் யூனிட்டுக்கும் இன்டோர் யூனிட்டுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 காப்பர் டியூப் கொடுத்துருப்பாங்களா. அது ஏன் காப்பரில் கொடுக்குறாங்க, பிகாஸ் அது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் ஹையாக கொடுக்கும். ஏன் அதோட ஹையாக இல்லையா இருக்குது. டைமண்ட் வந்து 1000, ஓகேங்களா, 1000 வாட் பெர் மீட்டர் கெல்வின். பட் ஆனால் அதோட எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா செம்ம அதிகம். அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது காப்பரு. அண்ட் இது எல்லாமே கொடுத்துருக்குறாரு. காப்பருக்கு எவ்வளோ, டைபருக்கு எவ்வளோ, அலுமினியம்க்கு எவ்வளோ, சில்வருக்கு எவ்வளோ. பட் ஐஏஎஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பட் நார்மலாக மற்ற எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு டைமண்ட் ஹையஸ்ட்டுன்னு தெரியணும், காப்பர் 385 தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கேஸ் இருக்கிறதுல ரொம்ப கம்மி 0.005, ஓகேங்களா. அப்புறம் கிளாஸ் உல் 0.03. இந்த கிளாஸ் உல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ரிஃபைனரிஸ்லாம் பார்த்துருப்போம் நீங்கள், பைப்ஸ்லாம் போவோம், அதை சுற்றி ஒரு என்ன சொல்லுவாங்க, பைப்பை சுற்றி இன்சுலேட்டர், அதாவது கிளாஸ் உள்ள போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெளியே அதிகமாக போயிடக்கூடாது, ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. இப்போ க்ரூடோ ஆர் ஸ்டீம் பைப் அதெல்லாம் போகிறதுக்குலாம் வெளியே நம்ம கிளாஸ் உள்ள போட்டு கவர் பண்ணுவாங்க. ஸோ அது இட்ஸ் அ வெரி பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் இன்சுலேட்டர், சரிங்களா. ஓகே, இது முடிஞ்சு. அதுக்கப்புறமா இது ஒரு கண்டிஷனில் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறேன். இது எந்த புக்லையும் இருக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். அலாயிங் ஆஃப் அ மெட்டல் வில் ரெடியூஸ் அ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஃபஸ்ட்டு அலாயினான்னு தெரியணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அலாயினான்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 மெட்டீரியல் இருக்குது, ஏபி, ஓகேவா. அந்த 2 மெட்டீரியலு நான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது சின்ட்டு ஒரு மெட்டீரியல் கொடுக்கும். பட் ஆனால் இது 2த்துக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெட்டீரியல் கிடைக்கும், ஓகேங்களா. அது ஒன்று அலாய் மெட்டீரியல்லாம். அலாய் மெட்டீரியல் வில் ரெடியூஸ் அ தெர்மல் கண்டக்டிவிட்டி.
சரியா? அப்புறம் ஹார்ட்னஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட்னஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மெட்டீரியல் இருக்கு, அது வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இம்பக்னேஷன் சொல்லுவாங்க. ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், இப்போ டெம்பர் கிளாஸு அது மாதிரிலாம் இருக்குல்ல, ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இப்போ நம்ம பிரின்னல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, ராக்வெல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்னால் நம்ம காலேஜில் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு எப்படி பண்ண முடியும்னா, இப்போ ஒரு மெட்டீரியலை பயங்கரமாக ஹீட் பண்ணிவிட்டு அதை சடனாக கூல் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது நார்மலைசிங்கோ ஒரு குவின்சிங்கோ எது மாதிரி பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஏறும். அதுக்கப்புறம் சைனடி கார்பன் வந்து ஆட் பண்ணாலும் அது இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ஃபார்மிங் வில் ரெடியூஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. மெக்கானிக்கல் ஃபார்மிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஒரு ஏன்னாச்சும் ஒரு ஃபிசிக்கலாக நடக்கும்போது அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாகும். ஸோ இதை தான் சொல்லியிருப்பேன். இந்த கண்டக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட்னஸ் ஸ்டீல் வில் லோவர் தென் கண்டக்டிவிட்டி ஆஃப் அனீலிங் ஸ்டீல். அனீலிங்னா என்னென்னா, ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம், ஃபர்னஸ்குள்ளே ஹீட் பண்ணிட்டு ஃபர்னஸ்லேயே வச்சு கூல் பண்ணுறது தான் அனீலிங் ப்ராசஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்னென்னா, எல்லாம் ஒரு மாதிரி சாப்பிட்டா இவங்க 2 பேர் மட்டும் வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. யாருன்னா அலுமினியமும் யூரேனியமும். இப்போ கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். கரெக்டு தான். டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எக்ஸப்ட் வந்து அலுமினியம் அண்ட் யூரேனியம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு பாயிண்ட், கண்டக்டிவிட்டி ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் எம். எம்னா மாலிகுலர் வெயிட். ஸோ இப்போ மாலிகுலர் வெயிட்னா இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்ரஜன் கேஸ்லாம் ஈஸியாக பற்றிக்கக்கூடியது. இப்போ ரெஃபைனரிலாம் ஆக்சிடென்ட் ஆகும், திடீர்னு பால் ஃபயர் ஆச்சு அப்படின்வாங்க. அது எப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து லீக் ஆகிட்டு அது ஏதோ ஒரு ஃபயர் ட்ரையாங்கிள் மூலயமா, ஃபயர் ட்ரையாங்கிள்னா ஆக்சிஜனு, அதுக்கப்புறமா நம்ம ஏதோ பைலட் இக்னிஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இது மாதிரி ஹைட்ரஜன். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நடக்கும்போது ஈஸியாக பற்றிக்கும். ஸோ ஹைட்ரஜன் வந்து பயங்கரமாக பற்றிக்கக்கூடியது. அதை கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜன் 0.19 வாட் பர் மீட்டர் கெல்வின். அது ஆக்சிஜன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா மெட்டீரியலுக்கும் இந்த கண்டிஷன் சூட் ஆகும். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் K is equal to K0 1 plus beta. K0 என்னன்னு கேட்டிங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி at 0 degree Celsius. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பீட்டானா இது ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ மாதிரி, கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி எடுத்துப்போம். இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே நான் மெட்டல்ஸ் அண்ட் இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ். இன்சுலேஷன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து பயங்கரமாக வந்து தடுத்துரும், எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விடாது. சரிங்களா? ஓகே. இப்போ நெகட்டிவ்ஸை ஃபார் எல்லா மெட்டலுக்கும் வந்து நெகட்டிவ் வந்து பீட்டாவை எடுத்துப்பாங்க. பட் எக்ஸப்ட் அதே மாதிரி சங்கி பயிலுங்க மாதிரி அலுமினியம் யூரேனியம் மட்டும் தனியாக கிடக்கும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் ஹேவிங் எ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமாபோஸு ஐசோடோப்ஸு அப்படின்னா என்னன்றது உங்கள் இதில் வரும். பட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் எக்ஸாம் என்ன கேட்பாங்கன்னா இது கேட்டிருக்கானுங்க. என்னன்னா, ரேஷியோ ஆஃப் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிஸ் ஆர் சேம் ஃபார் ஆல் த மெட்டீரியல்ஸ் அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். எப்படின்னா, ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு இப்போ ஒரு வயரில் எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா அது ரெசிஸ்ட் பண்ணும். அதோட ரேஷியோவும் இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி ரேஷியோவும் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதை தான் சொல்கிறது. இதை வந்து 1 மார்க்கு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லாரன்ஸ் நம்பர் இது அந்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லோ டெம்பரேச்சர் இன்சுலேட்டர். ஓகே, இது இல்லாமல் அடுத்தது வந்து ஹீட் கண்டக்ஷன் த்ரூ பிளெயின் வால் போயிடுறேன். ஸோ எப்படின்னா, ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். ஒரு கியூப் எடுத்துகிட்டு ஒரு பக்கம் இப்போ ஒரு கியூபில் வந்து நீ XYZ 3 டைரக்ஷன் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட்னாவே இருக்கும் XYZ. ஓகேங்களா? அந்த ஆக்சிஸில் இப்போ நான் ஒரு ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஒரு ஹீட் கொடுக்குறேன். அது இன்னொரு பக்கம் QX + DXஆக வெளியே இருக்கும். QXனால் இதுக்குள்ளே ஒரு இன்டர்னல் ஹீட் எனர்ஜியோ ஒரு எனர்ஜியோ இருக்கும். ஸோ அதனால் QX + DX. அதே மாதிரி இந்த பக்கம் QY இந்த பக்கம் கொடுக்குறேன், QY + DY அப்படின்ட்டு வருது. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னா கன்சிடர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு QXனா -KA -K அந்த A இருக்கிற இடத்துல தான் நான் இது போடுறேன். ∂T/∂X ∂T ஃபார் டைம் இன்டர்வல். ஸோ இதை நான் அப்புறம் QX + DX. இந்த QX + அந்த இதை QX போட்டு DXன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் அது.
dx plus அதே மாதிரி q net is equal to q stored. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், பெரிய இதெல்லாம் இல்லை இது. ஸோ qx minus dx போட்டு சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். x direction, y direction, z direction. இது மாதிரி qx plus qy, sorry qy plus qx plus dx, அதே மாதிரி qy plus dy, அதே மாதிரி qz plus dz, அது மாதிரிலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x டைரக்ஷன் ஒன்று, y டைரக்ஷன் ஒன்று, z டைரக்ஷன் ஒன்று வரும். சரிங்களா? இதுதான் அது. z டைரக்ஷன் ஒன்று, y டைரக்ஷன் ஒன்று, xக்கு ஒன்று. இது நான் பார்த்துக்கோங்க. இதை qx dou square t by dou x square dou t dot dou v, அதே மாதிரி y, அதே மாதிரி z. Suppose if the material is getting heated internally as per unit volume, qg into actual volume, அது போட்டிங்கன்னா ஒரு வால்யூம் கொடுத்துட்டு அது ஒரு ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி, இது ஒன்றும் இல்லை, அந்த ஹீட் ஸ்டோரு ப்ளஸ் ஹீட் ஜென்ரேட்டர் ஈக்குவல் டு டோட்டல் ஹீட் எனர்ஜி இப்போ பாடி, அதை ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு கிடைக்கும். பட் ஆனால் இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட இது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கியூபு அப்படி வந்துச்சுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் சொல்ல தெரியணும். டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டி பை டோ ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஜி பை கே ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா டோ டி பை டோ டி. சரிங்களா? இங்கே இதில் ஒரு 3 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் கேட்க போகிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை தான் கேட்பாங்க. இது ஒன்று கேட்பாங்க. சரி, அந்த கேசஸும் சேர்த்து சொல்லிடுறேன் நான். இப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பா, கண்டிப்பாக மேக்ஸில் படிச்சிருப்பாங்க. லாப்லாஸ் இருந்தால் தான் சொல்கிறேன். டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ப்ளஸ் டோ ஜெட், டோ பை டோ ஜெட் இருக்கா? இது கூட நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாம் ஸ்கொயர் ஆகுது. அதுக்கப்புறம் டோ ஸ்கொயர் டி ஆட் பண்ணுறேன். டி ஆட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன், அது இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இருக்கா? ஓகேவா? இப்போ இது தூக்கிட்டு நான் டெல்டா டீம் போடலாம்ல. டோ ஸ்கொயர் டீன்ட்டு போட்டேன் ப்ளஸ் கியூஜே ப்ளஸ் 1 பை தெர்மல் டெஃபியூசிட்டி. இது தெர்மல் டெஃபியூசிட்டின்றது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லி கொடுத்துருப்போம், என்ன இந்த ஊடுருவி போகிறது. சரிங்களா? இது போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோன்றது நான் ஃபஸ்ட் பார்ட் என்ன சொன்னேன், டெம்பரேச்சரை பொறுத்து மாறாது, அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே 100 டிகிரி செல்சியஸ், இங்கே 10 டிகிரி செல்சியஸ், 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் இது அதே தான் இருக்கும் அப்படின்னு. கரெக்டாக? அப்போ டோ டி பை டோ டி ஈக்குவல் டு 0வா? அதை தூக்கி நான் இங்கே சப்ஸ்டியூட் போனால் இது 0 ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது மேலே ஒரு பவர் வச்சு டோ ஸ்கொயர் டி ப்ளஸ் கியூஜி பை கே, இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பாய்சன் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இதை 1 மார்க்காக டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஒரு கேஸ் 1. அடுத்தது இது ஒரு கேஸ் 2. என்னன்னா நோ இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன், கியூஜி ஈக்குவல் டு 0. ஹீட் ஜென்ரேஷன் ஆகலாம். அப்போ கியூஜி ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா டோ ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா டாட் டோ டி பை டோ டி. சரிங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறமா இப்போ ஸ்டெடி அண்ட் நோ இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டாங்கன்னா இப்போ கரெக்டு தானே? இப்போ ஸ்டெடி ஸ்டேட்டாக ஒரு டோ டி இதுவும் 0 ஆகிடும். ப்ளஸ் வந்து நோ இன்டர்னல் ஹீட் அதுவும் கொடுத்துட்டாங்கன்னா இதுவும் 0 ஆகிடுச்சுன்னா வெறும் டோ ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0வா? இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஸோ 1 மார்க்கில் விச் இஸ் லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஃபார் திஸ்ன்னு கேட்டு இந்த ஒரு ஆப்ஷனு வேறு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ பார்த்தது கியூப் பார்த்தோம். அதே மாதிரி சிலிண்டர் கோஆர்டினேட் சிஸ்டமுக்கு இது நான் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுனால இதை மனப்பாடம் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. டோ ஸ்கொயர் டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஆர் டோ டி பை டோ ஆர் ப்ளஸ் 1 பை ஆர் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் டி பை டோ பை ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டி பை டோ ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஜி பை கே ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா டோ டி பை டோ டி. சரிங்களா? இது கொஞ்சம் ஒரு சில இடத்துல மக்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதெல்லாம் அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அந்த டைமில் போட்டுட்டு இருக்க முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது அது டக் டக்குன்னு அடிச்சு தான் போகணும். அப்புறமா என்ன இருக்குன்னா அதுதான் அந்த சிலிண்டர் கோஆர்டினேட் சிஸ்டம்லேருந்து அதை ஈக்குவேட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. அதே மாதிரி சிமிலர்லி ஃபார் அ சிலிண்ட்ரிக்கல் டியூப் ஹேலோ, நான் வெறும் டியூபுக்கு மட்டும் சொல்லிட்டேன். அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஹேலோ டியூப்னா ஒரு டியூபுக்குள்ளே இன்னொரு டியூப் இருக்கும், அதுக்கு இதுக்கும் ஒரு ரேடியஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இதை படிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி தான் டோ ஸ்கொயர் டி பை டோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை ஆர் டோ டி பை டோ ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் டோ பை டோ ஆர் ஆர் டிடி பை ஈக்குவல் டு 0. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா பச்சை எப்படியே கேட்பான்.
இதுதான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Q வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, K டாட் 2 pi L T1 minus T2 ln R2 by R1. இது வந்து சிலிண்டரு அப்படின்றது உங்களுக்கு தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டாலும் எப்பவுமே தெரியணும். சரிங்களா, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது என்னென்னா இந்த ஃபார் ஹாலோ சிலிண்டர். ஏன்னா மொத்த ஈக்குவேஷன் நம்ம வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு தான் இப்போ டைம் வேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, எழுதி ஒட்டிடுங்க. வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா இதெல்லாம் ஒரு வாட்டி முகத்தை பார்க்கும்போது சேர்த்து இதையும் பார்த்துருங்க. ஹாலோஸ்பியருக்கு இதுதான். சரிங்களா, சரி. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கணும்னா இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அனலாக். சரி, இது பார்ப்போம். இப்போ நான் கண்டக்ஷனுக்கு சொல்லிட்டேன் எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி போகுதுன்ட்டு. அது வந்து Q -KA dot dt by dx. கரெக்டாக? கரெக்டு. இது எல்லாமே போட்டாச்சு. dxன்றது நான் சொல்லிட்டேன், அது வந்து நீங்கள் திக்னஸாக இருந்து எல்ன்றதை திக்னஸாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ எல்லாம் ஓகே. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டடி ஃப்ளோ. இதையும் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு சொல்லியிருப்பேன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எப்படி நடக்குது, கன்வெக்ஷன் ப்ராசஸ். Q is equal to HA dt. டிடினா அந்த டெல்டா டீனா என்னன்னா, அந்த குளத்தில் ஒரு காப்பர் பால் போட்ட உடனே அது எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கன்வெக்ஷனில் அப்படின்றது சொன்னல, அதுக்காக அது போட்டிருக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இதில் இது கூட கேட்டிருக்கானுங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், ஹோம்ஸ் லானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஸ்கூல்லேயே. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சிஸ்டம். சரிங்களா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is directly proportional to the current I. V is equal to IR. Then resistance, இதெல்லாம் டைரக்ட் ஃபார்ம் இருக்கு. R is equal to V by I அப்படியே கூட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டோட ரெசிஸ்டன்ஸும் தெர்மல் ரெசிஸ்டன்ஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். சரிங்களா, இப்போ R is equal to delta T by Q. அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு வேறு என்ன டவுட் வரும் அதில்? அவ்வளோதான். டவுட் வருதுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. டி பை டோ ஆர். ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று எடுத்து சொல்கிறேன். சரி இருங்க, இதே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டக்ஷன் ப்ராசஸில் Q is equal to KA dot T by dou X இருக்கா. Q is equal to KA. இந்த இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக டெல்டா டீன்னு போடலாம்ல, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை. இந்த டிஎக்ஸை நான் எல்லுன்னு போடுறேன்ல, எல் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ டெல்டா டி பை Q அப்படின்ற இடத்துல நான் இந்த ஆரை வந்து இந்த இடத்துல Q is equal to delta T by R மாறிடுச்சா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த Q இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போனா உங்களுக்கு என்ன வருதுன்னா L by KA அப்படின்றது கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு L by KA. கரெக்டாக? அடுத்தது உங்களுக்கு என்ன? ஓகே, யூசிபிள் டேட்டா பை ஓவரால் இதுதான். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பானுங்க. எப்படின்னா கன்சிடர் காம்போசிட் ஸ்லாப் மேக். இது நான் சொன்னல இனிஷியலாக ஒரு ஸ்டீலோ ஒரு பிராஸோ ஒரு ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். இங்கே ஒரு ஹீட் கொடுக்குறாங்க, அது என்ன ஆகுது, இங்கே ஒரு ஹீட் ஆகிட்டு கம்மி ஆகிட்டு இங்கே ஒரு ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்மி ஆகிட்டு திருப்பியும் இங்கேருந்து கம்மி ஆகிட்டு இப்படி வருது. இது மொத்தமோட ரெசிஸ்டன்ஸும் எவ்வளோ அப்படின்னு கேட்குங்க. இது சீரிஸ் மாடல் டைப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு T1 to T2 அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்ன எழுதுகிறோம், Q is equal to L by R is equal to L by KA. ஓகேங்களா, எல்ன்றது அந்த திக்னஸ்ஸு, கேனா அது கண்டக்டிவிட்டி, ஏன்னா அந்த ஏரியா அது. ஸோ இது எல்லாமே ஓவராலாக நான் ஆட் பண்ணேன்னா L1 by K1A1 ப்ளஸ் L2 by K2A2 ப்ளஸ் L3 by K3A3 இது எல்லாமே ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இது ஒன்று. அதே மாதிரி அது சீரீஸ் நான் சொன்னது, இது பேரலல்னு போடும்போது 1 by R, அது வெறும் R. ஓகேங்களா, அப்படி போடும்போது எல்லாமே இது கீழே 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3 ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் போடணும். இதுவும் சேம், அவ்வளோதான். இதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்ட்டு இல்லை. இது வந்து ஏன்னா இப்போ நான் சொன்ன மேலே என்னென்னா, இப்போ இங்கே ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ஒரு டெம்பரேச்சர் போகும், அந்த டெம்பரேச்சரில் இது போகும், இந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் போகும்னு சொன்னேன் இந்த லைனு. பட் ஆனால் ரியலாக நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி நடக்கவே முடியாது. எப்படின்னா, நான் இங்கே ஒரு மெட்டீரியல் 3 வச்சுருக்கிறேன்னு வச்சுங்களேன், 1 2 3. ஸோ இங்கேருந்து இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணுறேன்னா எது மூலிமா, ரெவட் மூலிமா, வெல்டிங் எந்த கர்மம் மூலியமாக பண்ணாலும் இந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு இங்கே கண்டிப்பாக எதனாச்சும் ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாகும். அதோட இங்கே ஒரு
இங்கே ஒரு 100 டிகிரிக்கு வருதுன்னா இங்கே கீழே ஒரு 98 மினிமம் வரும், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். சரிங்களா? அப்படி தான் ஒழியும் தவிர, பட் நம்ம கேஸில் வந்து அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் சொல்கிறோம். பட் இன் ப்ராக்டிக்கல் சிஸ்டம் இந்த கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸாக டைரக்ட் லொகேஷன் இதெல்லாம் அப்படியே படித்து நான் சொன்ன கதை தான் அது. ஓகேங்க. இது ஒன்று என்னென்னா கான்செப்ட் ஆஃப் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் அதே தான். பட் இருந்தாலும் திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இங்கே வந்து ஹாட் ஃப்ளூயிட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கோல்டு ஃப்ளூயிட் இருக்குது. இங்கேருந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து எவ்வளோ போகுது, இங்கேருந்து எவ்வளோ வருது. இதுதான் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். Q = UA. யூன்றது என்ன, ஏன்றது என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டை யூன்னு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஏரியா, இந்த THனா ஹாட் ஃப்ளூயிட் மைனஸ் கோல்ட் ஃப்ளூயிட். சரிங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறமா இது தெரிஞ்ச மாதிரியே இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சிமிலர் டு ஹாலோ சிலிண்டர். ஒரு சிலிண்டரில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, அது மேலே படிக்க சொன்னால நான் அதே தான். அந்த Q = 2πkL T1 - T2 R2/R1. இந்த T1 என்னது, இந்த டெம்பரேச்சர் உள்ளே இருக்குது. T2னா அது வெளில இந்த டெம்பரேச்சர். ரேடியஸ் 1, ரேடியஸ் 2. ஓகேங்களா? இது அதே மாதிரி காம்போசிட் சிலிண்டர். காம்போசிட் சிலிண்டருக்கு இது ஒரு இது வரும். Q = ΔT/R உங்களுக்கு தெரியும். இது வந்து 1/2 இந்த காம்போசிட் சிலிண்டருக்கு இந்த ஃபார்முலா. இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சேம் ஹாலோஸ்பியர் நாங்கள் படிக்க சொன்னால அதே ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பாரு, Q = ΔT/R. ΔTன்னு தான் போடுவாங்க. அந்த R வந்து R2 - R1/4πk R1 R2. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஸ்டின் வந்து என்னெங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு சொல்லிட்டேன். இந்த ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் ஒரு பேசிக் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பட் ஆனால் இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் திக்னஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் திக்னஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஃபின்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கிறேன் அடுத்த கிளாஸில். அதுக்கு முன்னாடி இந்த கிரிட்டிக்கல் திக்னஸ் ஃபார் சிலிண்டர் என்னன்றது தெரிஞ்சு, இது டைரக்ட் ஃபார்முலா அப்படியே கேட்டுக்கிறாங்க எக்ஸாமில். K0/H0 ஃபார் ஸ்பியருக்கு வந்து 2K0/H0. KO அப்படின்றது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அவுட்டர் லேயர். சரிங்களா? H0ன்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ளூயிட். நான் கிரிட்டிக்கல் திக்னஸ் எடுத்து உங்களுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறேன் என்ன. அதுக்கப்புறம் ஃபின்ஸையும் சேர்த்து அடுத்த கிளாஸில் முடிச்சு அடுத்தது ரேடியேஷன் போயிடலாம். ஓகேங்க. டவுட் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்டில் என்ன வேணால் கேட்கலாம் டவுட்டு. அதுக்கப்புறமா நான் கொடுத்த மெயில் ஐடியில் உங்களுக்கு என்னாச்சும் தேவைன்னா அதையும் கேட்டு சொல்லலாம், பர்சனலாக வேணாலும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸும் தென் இதில் இருக்கிற கிரிட்டிக்கல் திக்னஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.